அண்ணாமலை வைத்த விதை அறுவடை செய்த விஜய். ஒத்துப்பீங்களா? நிச்சயமா சார். அதாவது தமிழ்நாட்டிலேருந்து வந்து திமுகவை செங்கலாக பேப்பேன்னு சொன்னார். நல்லா ஒன்று சொன்னாங்க, அண்ணாமலை பேக்கலன்னு வந்து நீங்கள் சொல்லக்கூடாது. ஆனால் அவருடைய எண்ணம் பிரதிபலிச்சிருக்குதா இல்லையா? இன்றைக்கி திமுக தமிழ்நாட்டிலேருந்து தூக்கி எறியப்பட்டிருக்குது. 2021 அண்ணாமலை வந்து சொன்ன ஒரு வார்த்தை நீங்கள் தயவுசெய்து அந்த வீடியோட தான் எடுத்து போடுங்க. ஒரு படித்த இளைஞன் அந்த இடத்துல அப்பயே சொன்ன ஒரு விஷயம், 10 வருஷத்துக்கு நம்ம கஷ்டப்பட்டால் 2031 ஆட்சிக்கு நம்ம வர முடியும்னு சொல்லி அந்த இடத்துல முதல் ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் வந்து கொடுத்தாரு. திமுகவுக்கு எதிராக டிஎம்கே ஃபைல்ஸ் 1, டிஎம்கே ஃபைல்ஸ் 2 இதை வந்து இது பண்ணார். ஆனால் இன்றைக்கி அவர் நினைத்ததை சாதித்திருக்கிறார் விஜய். ஆக மொத்தத்தில் எனக்கு தெரியும் என்னுடைய தலைவன் கூட வந்து சந்தோஷமாக தான் இருப்பார், தமிழ்நாட்டிலேருந்து திமுக ஒழித்து விட்டார்கள் சொல்லி. சார், அதாவது தமிழ்நாட்டிலேருந்து திமுக ஒழித்து விட்டார்கள் அப்படின்றது அது பாஜகவாலேயோ அதிமுகவாலேயோ கிடையாது, விஜய் அவர்களால்ன்ற போது அப்போ ஒரு கேள்விக்குரியது தான் இல்லையாங்க? நியாயமான ஒரு விஷயம். நீங்கள் விஜய்கிட்டே கேளுங்க, நீங்கள் சிஎம் ஆயிருக்க முடியுமான்னு. சிஎம்கே வந்து முதல்ல விஜய்க்கே வந்து நம்பிக்கை இல்லை சார். 40-50 சீட்டு தான் அவர் வந்து வருவாருன்னு எதிர்பார்த்தாரு. ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, அதாவது என்ன சொல்லுவாங்க, அந்த காக்கா உட்காந்து போய் பணமழை கதை தான் இப்போ இந்த கதை. அதாவது உண்மையிலுமே சொல்லப்போனால் விஜயுடைய ஒவ்வொரு வேட்பாளரும் தூங்கி நிற்கிற வேட்பாளர் கூட தட்டிட்டு சார் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு வந்து சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி இருக்குது. ஏன்னா இன்றைக்கி 18 தொகுதியில் தான் வந்து பிரச்சாரம் பண்ணார். இன்றைக்கி பிரச்சாரமே வந்து பண்ணலை அந்த இடத்துல. உண்மையிலுமே சொன்னால் விஜயுடைய முகம் ஓப்பனாக சொல்ல போனால் வந்து விஜயுடைய ஒரு பிரம்ம, அதாவது சுனாமின்னு சொல்லுவாங்க. சுனாமி வந்து அப்பப்போ வராது சார். எனக்கு தெரிஞ்சு 2004 வந்ததுன்னு நினைக்கிறேன் சுனாமி. ஆமாம் சார். புரியுதுங்களா? இந்த சுனாமி அலை வந்ததில் என்ன ஆச்சுன்னா வந்து இந்த சுனாமி அலை வந்து ஒன்றும் முடியல. இது எங்கே வந்து விஜயே பெருட்டி தூக்கி போயிடுமோன்னு வந்து ஒரு அச்சம். தமிழ்நாட்டு மக்கள் என்னமோ வந்து கிரீடத்தை தூக்கி வந்து விஜய் தலையில் வச்சுட்டாங்க. காரணம் வந்து உண்மையாக இப்போ கூட சொல்கிறேன், எனக்கு விஜய் மேலே எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. விஜய் வரணும்னு சொல்லி என்னுடைய மாநில தலைவரும் சொன்னார். ஆதரவு கொடுத்தது அண்ணாமலை தான். இது வரைக்கும் விஜய்க்கு எதிராக வந்து அவர் ஒரு விமர்சனம் கூட வச்சதில்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் ப்ரீ பிளான், அண்ணாமலை அவர்களுக்கு வந்து ப்ரீ பிளான் நல்லா தெரியும். விஜய் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் சொல்லி அவர் வந்து மென்ஷன் பண்ணி எந்த இடத்துல கூட விமர்சனம் பண்ணியிருக்க மாட்டார். இன்றைக்கி வந்து அந்த 48 பேர் இறந்த கரூரில் இறந்தது கூட வந்து முதல் ஆதரவு கொடுத்தது அண்ணாமலை. அதுக்கப்புறம் தான் ஒருத்தர் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. நான் ஏன் சொல்ல வரேன்னா, இதே விஜய் அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவராக வந்து உட்கார்ந்து ஒரு 5 வருஷம் வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டு இருந்தாங்கன்னா, என்னுடைய தனிப்பட்ட விஷயம் சார், 2029 எம்பி எலெக்ஷனில் வந்து ஒட்டுமொத்தமாக ஸ்வீட் பண்ணியிருப்பார். அடுத்தது 2031 10 வருஷத்துக்கு விஜய் வந்து இருக்க முடியும். ஆனால் இது வந்து பார்க்க போனீங்கன்னா ஒரு மாயை. அந்த மாயை எப்படி வந்து விஜய் மிகல வந்து அன்எக்ஸ்பெக்டட். விஜய் சிஎம் ஆனது வந்து உண்மையிலுமே அவன் கட்சியில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ கூட 6 மாதம் 1 வருஷத்துக்கு நான் எம்எல்ஏன்னு வந்து கட்டுக்கடங்காது. உங்களுக்கு தெரியும் இல்லையா? என்ன சொல்கிறது, இன்றைக்கி பணமே செலவு பண்ணாமல் பிரச்சாரமே பண்ண முடியாமல் ஒருத்தன் எம்எல்ஏ ஆகிட்டானா, இன்றைக்கி வந்து அந்த அரசாங்க சீட்டில் உட்காரும் போது வந்து அவன் எந்த மாதிரி செயல்பட போகிறான்னு சொல்லி இனிமேலும் தான் பார்க்கணும். தயவுசெய்து மக்கள் புரிஞ்சுக்கணும். மக்கள் வந்து விஜயை நம்பி போட்டாங்க. ஆனால் விஜய்க்கு வந்து உண்மையிலுமே வந்து பார்க்க போனால் திறமை இருக்குதா, நாலேஜ் அறிவு இருக்குதா? இந்த வந்து ஏன்னா 10 லட்சம் கோடி தமிழ்நாட்டுடைய கடன் சார். திமுக 5 வருஷம் ஆட்சியில் இருக்கும்போது 5 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க. அப்படி இருக்கும்போது 10 லட்சம் கோடி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்னைக்கு கடனில் இருக்கும்போது விஜய் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஆட்சிக்கு வரமாட்டோன்னு சொல்லி அவர் வந்து வாக்குறுதியை அள்ளி வீசிட்டார். இப்போ அதே வாக்குறுதி அவர் எந்த அளவுக்கு வந்து சங்கடத்தில் கொண்டு வர போகுதுன்னு வந்து இனி வரும் காலத்தில் வந்து தெரிய வரும். நான் ஏன் சொல்ல வரேன்னா வந்து இன்றைக்கி வந்து பார்ப்போம்னா வந்து விஜய் மேலே வந்து பாரத்தை வச்சிட்டாங்க. அதாவது 10 லட்சம் கோடி திமுக தலைமையில் சுமந்துன்னு இருந்தானுங்க. அந்த பாரத்தை யார் மேலடா இறக்குறதுன்னு நினைக்கும்போதுனா விஜய் வந்து என்ன பண்ணார்னா வந்து நடுவில் மாட்டினார். அது தூக்கி பாரத்தை வச்சுக்கிட்டு இப்போ எதிர்க்கட்சி அவங்க செயல்படும் போது பார்க்கணும், கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க. இன் ஃபியூச்சர் நீங்கள் எழுதி வச்சுங்க, விஜய் வெஸ் அண்ணாமலை, டிவிக்கே பிஜேபிக்கு தான் போட்டி நடக்கும். இது எழுதி வச்சுங்க. ஆனால் அதற்கு தமிழ்நாட்டுக்கு அண்ணாமலை தேவை. ஒரு படித்த இளைஞன், தைரியம் உள்ள இளைஞர். சாதாரண உள்ளாட்சியில் வரலனும் போது நாங்கள் தனித்து நிற்கிற சொல்லக்கூடிய அந்த தைரியம் மேலிடத்துல வந்து இது பண்ணோம். இன்றைக்கி வந்து சாதாரண அத்தனை பேரும் வந்து என்னன்னா தேர்தலை சந்திக்க சொல்லி கொடுத்தது துணிஞ்சி எடுத்தார். இன்றைக்கி வந்து அண்ணாமலை போட்ட விதை தான். மறுபடியும் சொல்கிறேன், அண்ணாமலை போட்ட விதை இன்றைக்கி அறுவடை செய்தது விஜய். ஆனால் எனக்கு தெரிஞ்சு உண்மையிலுமே தலைவர் சந்தோஷமாக தான் இருப்பார். என்னுடைய எண்ணத்தை வந்து விஜய் மூலமாக கடவுள் பூர்த்தி பண்ணிட்டார். அதனால் இப்போது வந்து என்ன ஒன்றா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சேலஞ்ச் பண்ணக்கூடிய, விஜய்க்கு சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரே ஆள் அண்ணாமலையை தவிர வேறு யாராலையும் முடியாது சார்.
நான் அடித்து சொல்கிறேன். அதோடைய தாக்கம் என்னன்னு கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க.